அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரைட் ஆர்ச் டிஃபென்ஸ்ல வந்து ரைட் ஆர்ச் இண்டிவிஜுவலா நம்ம ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். அது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கிங் ஒன்று வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி பிளாக் பண்றது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நேராக அடிச்சு ரிலீஃப் ஆர் ஆஃபன்ஸ் அடிச்சு வெளியே தள்ளுறது. இந்த ரெண்டு இது வந்து எப்படி பண்ணணும், இண்டிவிஜுவலா நம்ம அவனோட ஓன் பாடி அடிச்சு இண்டிவிஜுவலா சப்போர்ட்டை நம்பாம இண்டிவிஜுவலா எப்படி பிளாக் பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து எப்படி டெவலப் பண்றதுன்னு நான் சொல்லி தர போறேன். மட்டும் பொசிஷன் இருக்கணும். இண்டிவிஜுவல் நம்ம சப்போர்ட் யாருமே கிடையாது. அவன் நல்ல போனஸ் குத்த சொல்லிட்டு போனஸ் குட்டும் போது பிளாக் பண்ணி அடிக்கும் போது அது கீழே குனிவான். நான் பிளாக் பண்ணி அடிக்கிறேன், அடிக்கும் போது இவன் பாடி என்ன பண்றான், தேக்கி நிக்காம பாடியை அடிச்சு திருப்பி வெளியே தள்ளும். சரியா? வா, இப்ப பிளாக் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான், ஷோல்டரை யூஸ் பண்ணுவான் நம்மளை இடிக்கிறதுக்கு. கீழே அடிக்க வரும்போது ஷோல்டரை யூஸ் பண்ணுவான். ஷோல்டரை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், அப்படியே தேக்கி மட்டும் பிடிக்க கூடாது. தேக்கி பிடிச்சோம்னா தள்ளிட்டு போயிடுவான். இவன் பாடி அழுகாம திருப்பும் போது அவன் பாடி வந்து ஃபோர்ஸ் வந்து அரெஸ்ட் ஆயிரும். என்ன ஆயிரும், அவனோட ஃபோர்ஸ் அரெஸ்ட் பண்ணா இங்க பாரு நல்லா பாத்துங்க, இப்படி தேக்கிறோம் தள்ளும் போது இந்த பாடியை ஷோல்டர் இந்த கையை இந்த ஷோல்டர் விட்டு இதை பண்ணி திருப்பும் போது அடிச்சு வெளியே தள்ளிடணும். இது ஒரு மெத்தடு. இன்னும் போனஸ் குத்திட்டு வெளியே வரோம், இது நேரா வந்து அடிச்சு வெளியே தள்ளுறது. ஓகேவா? இது ரெண்டும் பார்க்க போறோம். அதை டெவலப் பண்ண நம்ம என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலா ரெகுலரா டெய்லியும் பொண்ணு ஃபர்ஸ்ட் அவுட்டர்ல வெளியே பண்ண பார்க்கணும். அடுத்து மேட்ல வந்து கிரவுண்ட்ல வந்து எப்படி பண்ணணும் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? ரெடி? ஒருத்தனா லைன்ல என்ன அவ்வளவுதான். இங்க கவுனி இப்ப என்ன பண்ணா, அப்படியே ரெண்டு காலும் மேல வச்சு விழுவும் போது அது வந்து அடிச்சு புரோஜனம் இல்லை. இப்ப என்ன நடந்துச்சு, ஈச் ஒன் பாயிண்ட் வந்துச்சு. இப்படி தள்ளும் போது இந்த அடிச்சு இந்த காலை உள்ள விட்டு அப்புறம் என்ன பண்ணும், ஃபாஸ்டா உள்ள இழுத்துடணும் உழுவும் போது. இப்படி நேரம் அடிச்சு இப்படி வெளியே இருந்துன்னா ஜஸ்ட் மேல போட்டு இந்த கால் அப்ப தூக்கிருச்சுன்னா என்ன ஆயிரும், ஈச் ஒன் பாயிண்ட் நீ அவுட் ஆஃப் பவுன்ஸ் போயிருவேன். சரியா? ஒரு காலை யூஸ் பண்ணி ஒரு காலை வெளியே வச்சு உள்ள இழுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட். அப்படியே வெளியே கொண்டா இழுத்துரு, வெளியே வச்சுல மறுபடியும் உள்ள கொண்டு வந்துடணும். வெரி குட். ரெடி? அடுத்து அடுத்து அடுத்தது மறைக்க கூடாது, விளாக்கிங்க வெளியே ரிலீஃப் ஆகும்போதாட்டி. அடுத்தது ஃபுல் பவரை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட். காலங்காரு இப்படி இப்படி வச்சு இப்படியே நின்று மேல ஒண்ணு இன்ஜுரி ஆயிரும். காலை அவ்வளவுதான். வெரி குட். நெக்ஸ்ட். அடுத்து அடுத்து வாரு. இது மாதிரி ரெகுலரா ஒரு 100ல இருந்து 200 300 ரெகுலரா பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், கரெக்டா அந்த பிளாக்கிங் என்னென்ன மிஸ்டேக் பண்றோம் அதெல்லாம் திருத்திடலாம். எடுத்த உடனே நம்ம ஒரு காலம் வெளியே வச்சு கொண்டு வர முடியாது. நம்ம இப்படி தள்ளும் போது என்ன பண்ணுறத வந்து நீ அப்படியே பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும். அது ரெகுலரா ப்ராக்டிஸ் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளவு இண்டிவிஜுவலா நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளாக் பண்ணி எப்படி தள்ளணும் சரியா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி போனஸ் குத்தும் போது நல்லா ஃபுல் கவர் பண்ணு. நீ சப்போர்ட்டே இது பண்ண வாப்பா. இப்போ போனஸ் குத்தும் போது கவர் பண்ணிடுறவா. கவர் பண்ணும் போது இப்படி குத்துவான் அவன். ஷோல்டர் யூஸ் பண்ணும்போது இந்த கை இருக்குல்ல, என்ன சொல்லியிருக்கேன், இதை அடிச்சு இந்த ஷோல்டர் திருப்பிடணும். இந்த ஷோல்டர் திருப்பும் போது அவனோட என்ன ஆகுது, அவனோட ஸ்பீடு அரெஸ்ட் ஆயிரும். இப்படி நேரம் தேக்கி மட்டும் தள்ளிட்டு இப்படி தள்ளினா அவன் இடிச்சு போயிடுவான், பவரை யூஸ் பண்ணிடுவான். இப்போ அவன் பவரை நம்ம என்ன பண்ண, அரெஸ்ட் பண்ணா அவன் பாடி என்ன பண்ணி வெயிட்டை போட்டு தள்ளுன்னு திருப்பிடணும், திருப்பி வெளியே தள்ளிடும். ஓகேவா? திருவாடியா ஃபுல்லா பாடி ஷோல்டர் திருப்பி விட்டுரு, ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகி வெளியே போயிடுவான். ரெடி? இதுல நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க. இங்க போனஸ் குத்திட்டு நல்லா புரிஞ்சுக்க தம்பி. தம்பி இங்க என்ன பாருவா, இங்க போனஸ குத்திட்டு இந்த காலை தூக்கி போடும் போது யாருக்கு பவரு,
போனஸ் குத்தோட ஃபாஸ்டா மெதுவா எடுப்பானா ஃபாஸ்டா எடுப்பானா? ஃபாஸ்டா எடுப்பான். அஃபென்ஸுக்கு தான் பவர். அந்த பவரை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவனை ஸ்டாப் பண்ணோம்னா பாடி என்ன பண்ணும்? திருப்பணும் சோல்டர். சரியா? நம்ம வந்து டெக்னிக்கலா அதை நீ திருப்பினா தான் முடியும். சும்மா மறைச்சு மட்டும் இருந்துச்சுன்னா பவரை இடிச்சுட்டு போயிடும். நல்ல சோல்டரை யூஸ் பண்றேன். அதை நம்ம லாக் பண்ணோம்னா என்ன பண்ணும்? பாடியை ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? பரவாயில்ல பரவாயில்ல. கரெக்டா இடிடா, சோல்டர்ல இடி. சோல்டர் யூஸ் பண்ணு. வெயிட் பண்ணு. இப்ப இந்த இதுலதான் வர, நீ கவர் பண்ணியே வரணும். உங்க பாரு, கவர் என்னைக்கும் வந்து பிளாக்கிங் கவர் பண்ணி பிளாக் பண்றது வந்து இந்த மூவ்மெண்டே போக கூடாது. இதுலயே என்ன பண்ணும்? கொண்டு வந்து வெளியே தள்ளிடணும். சரியா? வா கஞ்சன முடிச்சு ரைட் பண்ணி போடு போனஸ். வா பாரா, ஏன்டா ஒதுங்கி நிக்கிற பன்ஸ்? நல்ல கவர் ஃபாஸ்டா அடி, கவர் பண்ண அவனை. வெளியே ரிலீஃப் ஆகும்போது வராத. போனஸ் குத்தி ரிலீஃப் ஆகும்போது நீ கவர் பண்ணிடு. நெக்ஸ்ட் மார்க். ஓகே சூப்பர். இன்னும் வெளியே வரணும். லாபிக்கு வெளியே ஒரு லெக் வரணும். கவர் பண்ணு. திருப்பு பாடிய திருப்பு. ஸ்டாப்.